அவர் வந்து நீங்க இப்ப இன்றைய அளவுல வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்களே சொல்ற மாரி, தேர்தலுக்கு வந்து இன்னும் 1 1/2 வருடங்கள் இருக்கு. ஒரு 18 மாத காலத்துல என்ன மாற்றங்கள் வேணாலும் அந்த தமிழ்நாடு சந்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னொரு சக்தியாக உருவாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யுது. அது அந்த அறிவிப்பு அப்படி ஒண்ணும் தெரியல எனக்கு. ஒரு நம்பிக்கை ஏற்படல. அது இவ்வளவு நாளா அரசியல்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கலாம். ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய முறையில விஜயினுடைய பேச்சோ, இதுவோ இல்ல. பட் ஒரு பெரிய சினிமா நடிகர், பாப்புலரான லீடர்ங்கிற முறையில அவர் பேசினாரு. அந்த பேச்ச நானும் கேட்டேன். ஓகே. அது மாரி ஏராளமான பேச்சுக்கள் வரும். பட் ஒரு கட்சி அமைக்கிறதுன்னா என்ன கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்ட செயலாளர போட்டாலே 10 மாவட்ட செயலாளர் கூடவே வந்துருவாங்க. ஒரு இயக்கத்த நடத்துறது என்பது விளையாட்டான விஷயம் அல்ல. அவர் இன்னும் எதையுமே அமைக்கல. ம். ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு வட்ட செயலாளர் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் அமைக்கல. அங்க ரசீது புக் இருக்கா அது கட்சிக்குன்னு கேட்டா, 2, 3 பேர கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படியாப்பட்ட ரசீது புக் எதுவுமே இல்லாத ஒரு மாநாடு நடத்தி, அந்த மாநாடு இவ்வளோ பெரிய விவாதப் பொருளாக மாறி இருக்கிறது என்பதற்கு மேல, என்னுடைய அபிப்பிராயம் அது வெற்றிடத்தில் நடக்கக்கூடிய விவாதமாக தான் நான் பார்க்குறேன்.